குட் ஆஃப்டர்நூன். காட் bless யூ. வாங்க சாப்பிடலாம். எலுமிச்சை சாதம் இருக்குது, முட்டை இருக்குது, அந்த கார சட்னி இருக்குது, இனிப்பு சட்னி, மிக்சர். வாங்க சாப்பிடலாம். இந்த மழைக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்றணும். மழைக்கு மட்டும் தண்ணி ஆகட்டும், சாப்பாடாகட்டும், எதுவாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்டோம்னா எதுவும் இந்த சளி பிடிச்ச உடம்பு அந்த மாதிரி உடம்புங்களுக்கெல்லாம் சுட சுட சாப்பிட்டா அந்த தொண்டை வலியெல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த எலுமிச்சை சாதத்தை விட புளி சாதத்தில் நிறைய சீரகம் போட்டு வெந்தயம் போட்டு செய்வோம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. தக்காளி சாதம் கூட அப்படி தான் செய்வோம். எல்லாத்தையும் போட்டு சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு செய்கிறோம் இல்லை. அது மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டு சுட சுட செய்து சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த தொண்டை வலி, தொண்டை புண்ணு, இப்போ எல்லாருக்குமே இந்த ஜுரம், சளி எல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறையும். எப்போவுமே இந்த மழை நாளில் மட்டும், மீதி நாள்லேயும் சாப்பிட்லாம், இருந்தாலும் இந்த மழை நாளில் மட்டும் எப்போவுமே பெரும்பாலும் தண்ணியும் சூடாக இருக்கணும், சாப்பாடும் சூடாக இருக்கணும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அது கொஞ்சம் நல்லது. அதுக்காகத்தான். எதுவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் மாத்திரை போடுற வயசு, சின்ன பிள்ளைங்க வெளியே தெருவு ஓடுறது, படிக்கிற பிள்ளைங்க. அதனால எல்லாமே சேஃப்டியாக இருக்கணுன்னா கொஞ்சம் சூடாகவே எல்லாம் சாப்பிட்டுட்டு சூடாகவே அவங்கவுங்க வேலையை பார்த்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தேங்க்யூ. எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் bless யூ.